அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய வகுப்பிலே நாம் எடுக்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், ஈமானை வலுப்படுத்தக்கூடிய வழி என்ன என்ற தலைப்பின் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நான் ஓதிய வசனத்திலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். குர்ஆனுடைய 13வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், எந்த சமூகம் தன் பண்புகளை மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமூகத்தின் பண்புகளை அல்லாஹ் மாற்றுவதில்லை. அப்போ ஒரு சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ள முன் வரும்போது தான், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது தான் அல்லாஹும் சமூகத்துக்கு உதவி செய்கின்றான், மாற்றுகின்றான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகளுக்கு நாம் முக்கியத்துவம் தரவில்லை என்று சொன்னால், நாம் நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய எந்த விதமான உதவியும் நமக்கு கிடைக்காது என்பதை நாம் ஆரம்பத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஈமானை நாம் ஏன் வலுப்படுத்த வேண்டும், ஈமானை எப்படி வலுப்படுத்துவது என்ற இரண்டு விஷயங்களைத்தான் இன்றைய வகுப்பில் நாம் தெளிவாகவும் சுருக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஈமான் என்பது நம்முடைய எல்லா நற்செயலுக்கான அடிப்படையாக ஆணிவேராக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எத்துணை நற்காரியங்கள் செய்தாலும் சரி, எத்துணை நல்ல செய்தல்கள் செய்தாலும் சரி, ஈமான் இல்லை என்று சொன்னால் அந்த காரியம் எந்த விதமான பயனும் இல்லாமல் பயனற்ற ஒரு செயலாக ஆகிவிடும். முஸ்லீம் அல்லாத பல சமூக மக்கள் பலவிதமான நற்காரியங்களை செய்கின்றார்கள். பலவிதமான நற்காரியங்கள், மதர் தெரசா போன்ற சமூக சேவைகள்லாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உலகமே பாராட்டுகின்றது, உலகமே வியக்குகின்றது, இந்த அளவுக்கு ஒரு சமூக சேவை சிந்தனையாளர்களா என்று. ஆக அதே போன்று பல சமூக சேவர்கள் உலகத்திலே பெருகி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பெரிய ஒரு கை சேதம் என்னவென்று சொன்னால், அந்த சேவைக்கான பாராட்டுகள், சேவைக்கான பரிசுகள், சேவைக்கான விருதுகள், சேவைக்கான பாராட்டுகள் அனைத்தும் உலகத்திலே கிடைத்துவிட்டு நம் அருமை நாளில் அவருடைய அக்கௌண்ட்டிலே ஒன்றுமே இருக்காது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ஈமான், அடிப்படையான இந்த ஈமான் அவருக்கு இல்லை. ஆக இறை நம்பிக்கை இல்லாமல், ஈமான் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே அது பயனற்ற செயல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே முஸ்லிம்களாகிய நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி, முதலிலே இது அல்லாஹுக்காக நான் செய்கின்றேன், நோக்கம் என்ன, அல்லாஹுக்காக இந்த செயலை நான் செய்கின்றேன் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஈமான் எப்போது நம்மிடத்திலே வலுப்பெறுகின்றதோ, ஈமான் எப்போது நம்மிடம் பலம் பெறுகின்றதோ, அப்பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஒழுக்கங்கள் நிச்சயமாக மாறிவிடும். ஈமான் வலுப்பெறவில்லை என்று சொன்னால், ஈமான் இல்லை என்று சொன்னால், நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய ஒழுக்கங்களும், நம்முடைய சிந்தனைகளும் தவறான பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால், இதற்காக கேள்வி கணக்கு நமக்கு இல்லை. நாம் ஏன் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், உலகத்தில் வாழும் காலத்திலே சுகமாக வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு தவறான எண்ணம் ஈமான் இல்லை என்று சொன்னால் வந்துவிடும். ஆகவே நாம் தினந்தோறும் பல விஷயங்களை பரிசோதனை செய்கின்றோம். குறிப்பாக 40 வயதை கடந்தவர்கள் மாதம் தம்முடைய சர்க்கரை அளவை பதிவு செய்து கொள்வார்கள், பரிசோதனை செய்து கொள்வார்கள். இதய நோயாளிகள் தம்முடைய இதயத்துடைய பலவீனத்தை பரிசோதனை செய்து கொள்வார்கள். அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் தம்முடைய உடலை பராமரிப்பதற்காக தேவையான ஆற்றல்களை, மருந்துகளை, எக்ஸசைஸ்களை, எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கவனமாக இருப்பாங்க, நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், எந்த விதமான தவறும் இல்லை. அதை நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக நாம் இருக்க வேண்டும். இது ஈமானை இதே போல் நாம் பரிசோதனை செய்கின்றோமா, நம்முடைய ஈமானை நாம் அளவிடுகின்றோமா, அதை நம்ம மாதம் செக் பண்ணுறோமா? ஆனால் இஸ்லாம் சொல்கிறது டெய்லி செக் பண்ண சொல்லுது. ஆனால் குறைந்தபட்சம் மாதம் பரிசோதனை செய்கின்றோம் என்று சொன்னால், சில மனிதர்கள் வருடத்துக்கு ஒரு முறை ரமதான் மாதத்தில் மட்டும்தான் நம்முடைய ஈமானை பரிசோதனை செய்து கொள்வார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய ஈமானை தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால்,
ஈமான் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல், ஒரு விஷயம் உடனே எக்ஸ்பிரி ஆகக்கூடிய ஒரு செயல். உடனே எக்ஸ்பிரி ஆகிடும். எப்படி நம்ம ரத்தம் வெளியே வந்த உடனே அதை நாம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் கெட்டு விடுவோம். இப்போ ரத்தத்தை நம்ம கிளாஸில் கொண்டு போய் கொடுத்து என்ன செய்ய முடியாது, தர்மம் செய்ய முடியாது. டொனேட் பண்ணுறோம் இல்லையா, ரத்தத்தை என்ன செய்யலாம், நம்ம அடுத்த கிளாஸில் பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருந்தாங்க இந்த டொனேஷனை வச்சுக்கன்னு சொன்னால் என்ன, வெளியே வந்த உடனே அது உடனே அசுத்தமாகிவிடும், அதை செய்ய முடியாது. அதுக்காக சில பரிசோதனை முறைகள், அதற்குண்டான வழிமுறைகள் நாம் காப்பாற்றினால்தான் ரத்தத்தை நாம் செய்ய முடியும், பிற மக்களுக்கு கொடுக்க முடியும். ஆக அதே போன்று தான் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஈமானின் மூலமாக நம்முடைய ஆளுமைகள் வெளிப்பெறுகின்றன, நம்முடைய கொள்கைகள் வலுப்பெறுகின்றன, நம்முடைய வாழ்க்கைகள் வலுப்பெறுகின்றன. ஆக ஈமானுடைய பெரிய பலம் என்னவென்று சொன்னால் மறுமையுடைய வெற்றி மிக ஒரு பெரிய வெற்றியாக மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு இறை நம்பிக்கையாளன் தம்முடைய வாழ்க்கையில் எப்படி சிந்திக்கின்றான், எப்படி அமைத்துக் கொள்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய ஒவ்வொரு செயலும் மறுமைக்கு வெற்றிக்குண்டான ஒரு படிக்கட்டாக மாற வேண்டும். உலகத்தில் செய்யக்கூடிய செயல் உலகத்தில் பாராட்டு கிடைக்கிறதோ இல்லையோ, உலகத்தில் என்னை மக்கள் மதிக்கின்றார்களோ இல்லையோ, உலகத்தில் யார் பார்க்கின்றார்களோ இல்லையோ பிரச்சனை இல்லை. ஆனால் இதன் மூலம் நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் ஆசைப்படுகின்றார். ஆகவே ஈமானை வலுப்படுத்துவதன் மூலமாக மறுமையுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நாம் பல பரிசோதனைகளை செய்கின்றோம். ஆனால் ஈமானிய பரிசோதனை நாம் ஒருபோதும் செய்வதில்லை. ஈமானிய பரிசோதனை செய்யாததன் காரணமாக நாம் பலவீனமான நிலைக்கு நாம் சென்று விடுகின்றோம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நம்முடைய உடல் சர்க்கரை அளவை நாம் பரிசோதிக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடலில் பலவீனங்கள் வெளிப்பட்டு 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 இறுதியில் ஒரு நாள் கதை முடிந்துவிடும். இதே போன்று தான் நம்முடைய ஈமானை நாம் பரிசோதிக்கவில்லை என்று சொன்னால் பலவீனமான நிலைக்கு மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 கடைசியில் அவன் ஈமானை விட்டு முழுவதுமாக வெளியேறி குஃப்ரின் பக்கமும் ஷிர்கின் பக்கமும் விதாபிக்கும் பக்கமும் அவன் முழுவதுமாக சென்று விடுவான். அப்போது ஈமான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அல்லாஹும் தூதரும் சொன்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அதுதான் ஈமானுடைய வெற்றிக்குண்டான வழி என்பதை விளங்கியிருக்கின்றார்கள். ஆக இறை நம்பிக்கையாளர்கள் இந்த அல்லாஹையும் ரசூலையும் பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவருடைய ஈமான் இறை நம்பிக்கை ஒருபோதும் பலப்பெற முடியாது என்பதை நாம் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி அதில் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருந்தால்தான் நம்முடைய ஈமான் வலுப்பெறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஈமானை வலுப்படுத்தக்கூடிய வழிகள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே அல்லாஹ் சொல்கின்றான், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வேதம் யாருக்கு வழிகாட்டும் என்று சொன்னால் ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சமுள்ள மக்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு, முத்தகீன்களுக்கு மட்டுமே இந்த குர்ஆன் வழிகாட்டும் என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறார். ஆக முத்தகீன்களுக்கு தான் வழிகாட்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த முத்தகீனுடைய பண்புகளை அல்லாஹ் வரிசைப்படுத்துகின்றான். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலா வ யுத்தூன ஸக்கா. 3 விஷயங்களை அல்லாஹ் தஆலா வரிசைப்படுத்துகின்றான். ஆக ஈமான் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே குர்ஆனுடைய தொடக்க வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் மறைவான விஷயத்தை நம்புவார்கள், மேலும் தொழுகை நிலைநிறுத்துவார்கள், தம்முடைய பொருட்களிலிருந்து இறை வழியில் செலவு செய்வார்கள், அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தி இது முத்தகீனுடைய பண்பு என்பதை குர்ஆனுடைய ஆரம்ப வசனத்திலே அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகின்றார். நம்முடைய ஈமான் பலவீனம் அடைவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதை பலப்படுத்தவும் பல வழிமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்போ ஈமான் வீக்காகிறதுக்கும் பல காரணங்கள் உண்டு, ஈமானை வலுப்படுத்தவும் பல வழிமுறைகள் உண்டு. அந்த பல வழிமுறைகளில் ஒரு 4 வழிமுறைகளைத்தான் இன்றைய வகுப்பில் நாம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி நம்முடைய ஆடை இத்து போகின்றதோ, நம்முடைய ஆடை பழசாகி கந்தலாகி இத்து போகின்றதோ அதே போன்று உங்கள் ஈமானும் இத்து போகின்றது. ஈமானும் என்ன செய்யுது,
பழசாயிடுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே உங்கள் ஈமானை ரிஃப்ரெஷ் செய்யுமாறு, புதுப்பித்துக் கொள்ளுமாறு அல்லாஹ்விடம் நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள். அதே போன்று அதற்குண்டான முயற்சிகள் நாம் ஈடுபட வேண்டும். அப்போ ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நம்முடைய ஈமான் பழைய துணி மாதிரி இத்து போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே எளிமையான ஒரு அழகான உதாரணத்தோடு நமக்கு சொல்லுகின்றார்கள். நம்ம ஒரு ஆடை எடுக்கின்றோம் என்று சொன்னால் அந்த ஆடையில் ஓட்டை இருக்கின்றதா, இத்து போய் இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னு சொன்னால் திடீர்னு செய்யும் அந்த ஆடை கிழிந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டும். ஆக ஆடையிலே கவனம் செலுத்தக்கூடிய நாம் நம்முடைய ஈமானும் சற்று நாம் கவனம் செலுத்த வேண்டும். எப்படி ஆடை இத்து போகின்றதோ அதே போன்ற ஈமானும் இத்து போகும் என்பதை அல்லாஹ்விடத்தில் நமக்கு ஒரு ஊமையோடு சொல்லி காட்டுகின்றார்கள். எதற்காகெல்லாம் இந்த ஈமான் பலவீனம் அடைகின்றது முதலில் அதை புரிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு எது வீக்னஸ் என்பதை தெரிஞ்சிட்டால் தான் அதுக்குண்டான நம்ம மருந்து எடுக்க முடியும் இல்லையா? முதலில் நம்முடைய ஈமான் பலவீனமாவதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் பாவங்களில் ஈடுபடுவது, பாவம் செய்வது. அந்த பாவத்தை பாவம் என்பதாக உணராமலே பாவத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருப்பது, இது ஈமானை பலவீனப்படுத்தும். ஆக ஒரு இறை நம்பிக்கையாளர் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் உடனே தன்னை தயார்படுத்தி கொண்டு உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவனை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்போது ஒரு பாவத்தை ஒரு மனிதன் உணர வேண்டும். ஆனால் ஈமான் பலவீனமாகிவிட்டது என்று சொன்னால் அந்த பாவத்தை உணரக்கூடிய, பாவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, பாவம் செய்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை நம்மை விட்டு அகன்றுவிடும். ஆக முதலாவது ஈமான் பலவீனமாவதற்கான வழி என்னவென்று சொன்னால் பாவங்கள் ஈடுபடுவது. இரண்டாவது பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவது. நம்முடைய மனசு என்ன சொல்கின்றதோ, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ஊருக்காரர்கள், நம்முடைய நண்பர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை நாம் செயல்படுத்த முனைப்பாக நாம் ஈடுபடுவோம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஓரமாக வைத்துவிடும். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிபதிகள், நம்ம ஒவ்வொருவரும் நீதிபதி. தினந்தோறும் பலவிதமான வழக்குகளை நம்முடைய உள்ளம் சந்திக்கின்றது. வெளியால் கேஸில் நம்ம கேஸே சந்திக்கின்றது. நாம் நீதிபதியாக அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பளிக்கின்றோமா அல்லது ஷைத்தானிய வழிமுறை கொண்டு தீர்ப்பளிக்கின்றோமா என்று பார்ப்போம் என்று சொன்னால் இறை சட்டங்களை நாம் மீறிக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ நம்மிடம் பலவீனமாவதற்கு முக்கியமான காரணம் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறுவது. இப்போ அல்லாஹ்வுடைய சட்டத்தை எப்படி வைக்க வேண்டும் என்று சொன்னால் யார் என்ன சொன்னாலும் சரி, என்னோட ரப் இதை விரும்புகின்றான், என்னோட ரப்புடைய உத்தரவு இதுதான், அல்லாஹ்வுடைய கட்டளை இதுதான் என்று சொல்லும்போது அதை நாம் முனைப்போடு செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் பகிரங்கமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மீறப்படும் போது அதன் மூலமாக வரக்கூடிய விளைவு என்னென்னு சொன்னால் நம்முடைய ஈமான் பலவீனம் அடைகின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு சுகருக்கு உண்டான உதாரணம் தான். சுகர் டேப்லெட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், இந்த பக்கம் ஸ்வீட்டும் சாப்பிட்டுட்ருக்கோம். சரிங்களா? எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், மாத்திரையா ஸ்வீட்டா? இப்போ இது ஸ்வீட் தான் செய்யும் சொன்னால் அந்த மாத்திரையே செய்யும் அடிச்சுட்டு நம்மை மேலும் மேலும் பலவீனமாக்கி கொண்டிருக்கும். ஆக இதே போன்று தான் ஷைத்தானிய சட்டங்கள் ஸ்வீட்டாக இருக்கணுமா, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் டேப்லெட் மாதிரி இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இறை நம்பிக்கையாளன் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருக்குன்னு நினைக்கக்கூடியவன் அந்த பாவக்காயும் ஜூஸை கூட குடிக்க தயாராக இருப்பான். இப்போ அல்லாஹ்வுடைய சட்டங்களை அப்படி நாம் பின்பற்ற முயற்சி வேண்டும். உலக சட்டங்கள் இனிப்பாக, ஒரு கவர்ச்சியாக, சுவையாக நமக்கு இருந்து கொண்டிருக்கும். அந்த அல்லாஹ்வை மீறக்கூடிய சட்டங்கள் பக்கம் நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக நம்முடைய ஈமான் பலவீனமாகிக் கொண்டே வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, அல்லாஹுக்கு மாறு செய்வது. அல்லாஹுக்கு மாறு செய்கின்றோம் என்பதை உணராமலே தொடர்ந்து மாறு செய்து கொண்டிருப்பது. மூன்று விஷயங்கள் சொன்னேன். முதலாவது, பாவங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பது, பாவங்கள் தெரியாமல் பாவம் என்பதாக நாம் செய்து கொண்டிருப்பது, பாவத்திலே நாம் அதிகமாக இருப்பது. இரண்டாவது, அல்லாஹுடைய கட்டளைகளை மீறுவது. மூன்றாவது, அவனுக்கு மாறு செய்வது. ஆகிய விஷயங்கள் நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சுருக்கமாக சொல்கிறேன். இதெல்லாம் ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அல்லாஹுடைய வசங்களை கேட்டால் அல்லாஹ் சொல்கின்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. இவனுடைய வசனங்கள் அவருக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுங்கும். ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் வலுப்பெறும், பலப்பெறும், அதிகமாகும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்துல் அன்ஃபாலுடைய 2வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் உள்ளம் நடுங்க வேண்டும்,
ஆனால் நம்முடைய உள்ளம் நடுங்கவில்லை, காமாக இருக்குது, பீஸாக இருக்குது, அமைதியாக இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால், என்ன காரணம்? இத்து போச்சு. ஈமான் இத்து போனதன் காரணமாக அந்த நம்முடைய உள்ளத்தில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவதில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கின்றது, அந்த சதை துண்டு சீர்பட்டு விட்டால், அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால் உடல் முழுவதுமே சரியாகிவிடும். அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஒரு சதை துண்டு உடம்புல இருக்குது, அது மட்டும் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவனுடைய இறை நம்பிக்கை, இறை எச்சம், தக்குவா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது வீக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அவன் பாவங்கள் செய்வதிலே அவன் இன்பமாக இருப்பான் என்பதாக சொல்லிவிட்டு, அதுதான் இதயம், கல்வி என்பதாக, உள்ளம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கி மருத்துவர்களும் சொல்லுவது தான், உங்கள் ஹார்ட் நல்லா இருக்கா, வெளிரங்கத்திலே சொல்லுங்கள், ஹார்ட் நல்லா இருக்கா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இல்லை. உங்களால் தொடர்ந்து இத்தனை நிமிஷம் மூச்சு என்ன செய்ய முடியுது, தாக்கு பிடிக்க முடியுதா, உங்கள் நுரைகள் நல்லா இல்லையா? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், ஏனென்று இந்த கல்பு கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும், அதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் வந்துவிடும். கல்பு வீக்காச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும், உள்ளம் வீக்காச்சுன்னு சொன்னால் கெட்ட எண்ணங்கள் உள்ளே புகுந்து விடும். எப்படி புகுந்து விடும் என்று சொன்னால், அது கெட்ட எண்ணம் என்பதாக நமக்கு தெரியாமலே உள்ளே புகுந்து விடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த காலத்தில் இதெல்லாம் தப்பா, இந்த கால பசங்க அப்படி தான் என்பதாக நாமே அதை என்ன செய்யணும் என்று சொன்னால் நார்மலைஸ்ட் ஆகிவிடும். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நார்மல் தான். என் பையன் குடிக்கிறான், அதெல்லாம் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புகைப்பிடிக்கின்றான், அதெல்லாம் நார்மல் தான் என்பதாக நாம் அதையெல்லாம் ஒரு இயற்கையாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதாக, இயற்கை என்பதாக நாம் எண்ணிக்கொள்வோம். ஆனால் உண்மையில் இது ஈமானை பலப்படுத்தக்கூடிய விஷயமாகும். ஆக நம்முடைய உள்ளம் ஸ்ட்ராங்காக இல்லை என்று சொன்னால் கெட்ட எண்ணங்கள் வந்து நம்முடைய ஈமானை பலப்படுத்தும். ஈமானை பலவீனப்படுத்தப்படும் போது, இதன் மூலமாக ஈமான் பலவீனப்படும் போது, கெட்ட விஷயங்கள் வரும்போது உள்ளம் பலவீனமாகிவிடும். ஈமான் பலவீனமாகும் போது என்ன ரிஃப்ளெக்ட், என்ன தெரிய வரும், எப்படி நம்மை நாமே விளங்கிக் கொள்வது, எனக்கு ஈமான் பலமாக இருக்கின்றதா பலவீனமாக இருக்கின்றதா என்பதை எப்படி விளங்கிக் கொள்வதுன்னு சொன்னால், அதற்கு அறிஞர்கள் ஒரு சுருக்கமான தெளிவான ஒரு எடுத்துக்காட்டை சொன்னார்கள். உங்களுக்கு ஈமான் பலவீனமாகிவிட்டதுன்னு சொன்னால் வணக்க வழிபாடுகளில் நாட்டம் இல்லாமல் போய்விடும், தொழுவதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதில் இருக்காது, இன்ட்ரெஸ்டே இருக்க, நாட்டம் இல்லாமல் போய்விடும், தொழுகையில் அக்கறை இல்லாமல் ஆகிவிடும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எதுக்கு? ஈமான் ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது நம்ம எத்தனை பேருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று சமுதாயத்தில் இது பரவி இருக்குது. ஆக தொழுகையிலே வணக்க வழிபாடு நாட்டம் இல்லாமல், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது மட்டுமே முடிவில்லை. ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன அப்படின்னு சொன்னால், வணக்க வழிபாடுகளில் தொழுகைகளில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்காது. அப்புறம் தொழுதுக்கலாம், சேர்த்து தொழுதுக்கலாம், சரி விடுங்க 4 லைன் 1 லைன் கரெக்டாக தொழுதுக்கலாம், இப்படி என்பதாக நாமே சாக்கு போக்கு சொல்லி வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு இல்லாமல் ஆக்கிவிடும். இதுதான் முதல் காரணம் உங்கள் ஈமான் பலவீனமாகின்றது என்பதற்கு உண்டான எடுத்துக்காட்டு. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லித்தந்தான், அந்த அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்பதை சொன்னான். தொழுகையில் நமக்கு பலவீனம் வந்துவிடும். அதுக்கடுத்து வயுத்தூன ஜக்காத்தை அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் தந்த பொருள் இருந்து அவர்கள் செலவு செய்யாமல் இருப்பார்கள். தர்மம் செய்ய மனசு வராது, ஜக்காத் கொடுக்க மனசு வராது, சதக்கா கொடுக்க மனசு வராது, ஒரு ஏழைக்கு உணவளிக்க மனசு வராது. என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய ஈமான் பலவீனமாகிவிட்டது. அடுத்த ஸ்டெப்பு, நல்ல காசுலாம் பணக்காரங்க வசதியாக இருப்பாப்புல, ஒருத்தர் வந்து எங்கள் வாங்கிட்டாங்க, பசிக்கு இங்கே சாப்பாடு வாங்கிட்டாங்க, காசு கூட வேண்டாம், வேற ஆள் பாருமா, இப்படி சொல்லிவிட்டான்னு சொன்னால் அவன் தன்னைத்தானே அவன் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து 2வது ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், ஈமான் பலவீனம் ஆகிடுச்சு, இந்த 2வது ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் என்பதாக அதை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருடைய ஈமானும் இறை நம்பிக்கையும் கஞ்சத்தனமும் ஒன்று சேராது என்பதாக சொன்னார். ஈமானும் கஞ்சத்தனம் என்ன செய்யாது, ஒன்று சேராது. அப்போ ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஒன்று அடி வாங்கும். எது அடி வாங்கும்? ஈமான அடி வாங்கும்.
அப்போ ஈமானும் கஞ்சத்தனமும் இரண்டும் ஒன்று சேராது. இரண்டும் ஒன்று சேர்ந்து விட்டால் உடனடியாக ஈமான் போய்விடும் என்பதாக அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். உள்ளத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னால் அவன் கஞ்சத்தனத்தில் அவன் இருந்து கொண்டிருப்பான், கஞ்சத்தனத்துக்கு முன்னுரிமையில் இருந்து கொண்டிருப்பான். அவர்கள் பாவத்தை ஏவிக் கொண்டிருப்பார்கள். முன் சென்ற சமுதாயம் கஞ்சத்தனம் செய்த காரணமாக அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சமுதாயம் கஞ்சத்தனத்தில் ஈடுபட்டதின் காரணமாக ஏன் ஈமான் போயிடும், சரிங்களா? அப்போ ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்று சேராது. அப்போ ஈமானும் தர்மமும் ஒன்று சேரும். ஈமானும் தர்மம் என்ன செய்யும்? ஒன்று சேரும். கஞ்சத்தனமும் ஈமானும் ஒன்று சேராது என்பதாக அல்லாஹ் எச்சரித்தார்கள். மேலும் சொன்னார்கள், இதன் காரணமாக ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டதாகவும் எச்சரித்தார்கள். இது ரெண்டாவது ஒரு சிம்டம்ஸ். அதுக்கடுத்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக என்ன டிசீஸ் வரும் ஈமானில் அப்படின்னு சொன்னால், பெருமை வரும், பொறாமை வரும், பொய் சொல்லக்கூடிய தன்மை வரும், கோல் மட்டக்கூடிய தன்மை வரும், முகஸ்துதி வரும், ஷோ ஆஃப் வந்துவிடும், ஆணவம் வந்துவிடும், தலைக்கணம் வந்துவிடும். இதே போன்ற கெட்ட குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து 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 ஈமான் முழுவதுமாக பலவீனமாக ஆகிவிடும். பதவி ஆசையை அடைவதற்காக வேண்டி எத்தகைய தவறான வழியிலும் ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணம் வந்துவிடும். சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கவுன்சிலராக வேண்டும், பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக வேண்டும், ஒரு ஜமாத்துடைய ஒரு சாதாரணமான ஒரு பதவியில் வர வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்காக என்ன செய்வான்னு சொன்னால் எது செயலையும் அவன் செய்வதற்கு துணிந்து விடும். அதை பெறுவதற்காக வேண்டி நல்ல விஷயத்தை எல்லாம் தியாகம் செய்ய முன் வந்து விடுவான். ஆக எந்த ஒரு நல்ல விஷயத்தை நாம் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றோமோ அதை நாம் செய்யாமல் இருப்பதும் ஈமானுடைய பலவீனமாகும். நல்ல விஷயத்தை மணிக்கணக்காக பேசுகிறோம், பயான் பண்ணுறோம், அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்கிறோம். ஆனால் அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் எதற்குண்டான ஒரு சிம்டம்ஸ்? ஈமான் பலவீனமாகிவிட்டது. அல்லாஹ் பல இடங்கள் குர்ஆனில் எச்சரிக்கின்றான். மக்களுக்கு சொல்கிறீங்களே, நீங்கள் உங்களை யோசிக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்குற பல இடத்துல மக்களுக்கு பல அறிவுரைகளை சொல்லுகின்றீர்களே, நீங்கள் உங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? மேலும் சொல் ஒன்று செயல் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் தப்பூலுன மாலா தஃபாலும், ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, ஒரு விஷயத்தை செய்கிறீங்க. ஆக இதெல்லாம் நம்முடைய ஈமான் பலவீனமாவதற்குண்டான காரணமாகும். ஈமான் மென்மேலும் பலவீனமாகும் போது, பாவமான காரியங்கள் ஈடுபடும் போது அல்லாஹுடைய பயம் கொஞ்சமும் இல்லாமல் ஆகிவிடும். அல்லாஹ் பற்றி கொஞ்சம் பயம் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பயானுடைய ஒவ்வொரு அறிவுடைய துவக்கத்திலும் சொல்வார்கள், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஊசிக்கும் நஃப்சி, என்னையும் உங்களையும் பித்தக்குவல்லாஹ், அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு உபதேசம் செய்கின்றேன். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அடிக்கடி அல்லாஹுடைய தோல் தம்முடைய உரைகளில் அறிவுரைகளில் பேசும்போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். காரணம், அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம் நம்முடைய உள்ளத்தை விட்டு சென்று விட்டதுன்னு சொன்னால் ஃபுல்லாக ஈமான் காலி. அவர் வெறும் பாய் தான். முத்தகீனாக முஃமினாக இருந்தவர் எப்படி ஆயிடுவார்? வெறும் பாயாக பெயரளவில் அரசாங்கத்தில் கஜத்திலே அவர் முஸ்லீம் என்பதாகத்தான் எதிர்பார்த்தவர். அல்லாஹுடைய பார்வையில் ஈமான் அற்றவராக கருதப்படுவார். மேலும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, ஒரு முஃமினுக்கும் முனாஃபிக்கும் உள்ள வேறுபாடு. முஃமினுக்கும் முனாஃபிக், முனாஃபிக்னா யார்? காஃபிரா? முஸ்லீமா? முஸ்லீம் இல்லையா? முஸ்லீம் தான். முஸ்லீமில் தான். முனாஃபிக்ன்றவன் தனியாக ஒரு குரூப் இல்லை இல்லையா? இறை நம்பிக்கையாளன்னு என்ன செய்கிறான்னு சொன்னால் சில நேரத்தில் அவன் முனாஃபிக் ஆகிடுவான். எதுக்கு இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, வேண்டுமென்றே யார் தொழுகை விடுகின்றார்கள், மன் தரக்க இலா ஸலாத்தி முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர, அவன் காஃபிர் ஆகிவிட்டான். அப்படின்னு காஃபிர் சொன்னால் அங்கே போய்டுவோம், நம்ம குப்புசாமி ராமசாமின்னு போய்டுவோம். அப்படி போக வேணா, இதுக்குள்ளே வாங்க. அவர் முஃமின் முனாஃபிக், சரிங்களா? இரண்டு பேருக்கும் உண்டான வேறுபாடை நபிகள் நாயகம் ஒரு உதாரணத்தோடு சொன்னார்கள். ஒரு முஃமின் பாவம் செய்யும் போது, ஒரு இறை நம்பிக்கையாளன் பாவம் செய்யும் போது தம்முடைய தலையில் பெரும் பாறாங்கள் இருப்பதை போன்று உணர்வான். அந்த பாறாங்கள் வலுவி நம்ம மேலே விழுந்து விடுமோ என்பதாக அச்சப்படுவான். யாரு? ஒரு முஃமின். ஒரு முஃமின் பாவம் செய்யும் போது நாம் பெரும் தவறை செய்கின்றோம் என்பதை பெரும் பாறாங்களாக அல்லாஹ்வுடைய ஊமையை காட்டினார்கள்.
அது தம்மை தாக்கி விடுமோ, தம்மில் விழுந்து விடுமோ, தன்னை அழித்து விடுவதாக ஒரு மூமின் அச்சப்படுவான், கவலைப்படுவான். ஆனால் ஒரு முனாஃபிக் பெரும் பாவம் செய்யும்போது தம்முடைய மூக்கில் உட்கார்ந்த ஈயை போன்று அதை நினைப்பான். மூக்கில் ஈ உட்காந்து என்ன செய்வான்? அவன் தட்டி விடுமா இல்லையா? அப்போ அந்த பாவத்தை அவன் சாதாரணமாக செய்து கொண்டு சென்று கொண்டே இருப்பான் என்பதாக அல்லாஹ் அவர்கள் ஊமையோடு சொல்லி காட்டினார்கள். அப்போ ஒரு பாவம் செய்கின்றோம், இது பாவம் பெரும் தவறு என்ற ஒரு அச்சம் அவன் உள்ளத்தில் கடுகளவும் இருக்காது. அப்போ அவன் எங்கே ஸ்டேஜுக்கு வந்துடுறான்? அவன் இந்த ஸ்டேஜ் முனாஃபிக்குடைய ஸ்டேஜுக்கு வந்து விடுகின்றான். முனாஃபிக்கே அல்லாஹு தஆலா விரும்புவதில்லை. சொன்னால் முனாஃபிக்கில் அல்லாஹ் சொல்லித்தரான். அவன் சொன்னான் நம்ம அல்லாஹ் நம்பினேன், ரசூலை நம்பினேன்னு சொல்லுவான். ஆனால் முனாஃபிக்காக இருக்கும். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன் காலு சொல்லுவான் நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்லுகின்றேன், அல்லாஹையும் அல்லாஹ் சாட்சி சொல்கின்றேன். அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்தினான் அவனை? இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், முனாஃபிக் வந்து உங்கள்கிட்ட எப்படி சொல்லுவான்? நான் அல்லாஹை நம்புகிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறேன்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக இந்த ஈமான் பலவீனப்படுவதற்குண்டான ஒரு பல சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு பெரிய நோய் தான் இந்த முனாஃபிக். இப்போ ஈமான் பலவீனமான உடனே என்ன செய்வான்? முனாஃபிக்காக மாறிவிடுகின்றான். முனாஃபிக்காக மாறிவிட்டால் அவனுக்கு கொஞ்சமும் இறையச்சம் இருக்காது, ஈமான் முழுவதுமாக பலவீனமாகிறது. இந்த முனாஃபிக் தன்மை குறித்து ஒரு உரை நிகழ்த்த வேண்டும். இந்த முனாஃபிக் தன்மை பெரும் ஆபத்து, பெரும் ஆபத்து. அந்த வைரஸ் எப்படி நமக்குள்ள புகுந்துச்சு நமக்கு தெரியவே செய்யாது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா முனாஃபிக்குடைய பட்டியலை கொடுத்தார். யாரெல்லாம் முனாஃபிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு ரகசியமாக சொல்லி வச்சிருந்தான். எதுக்காக சொன்னான் அப்படின்னு சொன்னால், அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, உஷாராக இருந்துக்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளந்தியாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், முனாஃபிக்கிட்ட கூட என்ன செய்வாங்க, இவன் தக்குவா இறையச்சம் உள்ளவனா ஆயுள்வான் என்பதாக வெள்ளந்தியாக நபிகள் நாயகம் மணிக்கணக்காக அவனுக்கு தாவா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஆள் தான் யாரு? அபு ஜஹல், அபு லஹப், நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அப்போ அல்லாஹ் வந்து லிஸ்ட்டு கொடுத்தான், இவங்களாம் முனாஃபிக், பேசுங்க ஆனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு அல்லாஹ் லிஸ்ட்டு கொடுத்தான். அந்த லிஸ்ட்டை நபிகள் நாயகம் வச்சுட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அப்படிப்பட்ட ஆளுங்க வரும்போது அல்லாவே அறிமுகப்படுத்தினான், இவன் வரமாட்டான் இவன், சரிங்களா? அபு ஜஹலுக்கும் அபு லஹபுக்கும் செய்யாத தாவாவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு அல்லாஹு தஆலா நாடவில்லை. அதே போல் அல்லாஹுடைய தூதருடைய சிறிய தந்தைக்கு செய்யாத தாவாவா. ஆக இப்படி எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களிடத்திலே பாதுகாப்பாக பேசி கொண்டிருப்பார். இந்த செய்தி ஒரு காது வழியாக வாய் வழியாக உமர் அவர்கள் கிட்டுகின்றது. முனாஃபிக்குடைய தகவல் பட்டியல் அல்லாஹுடைய தூதரிடம் இருக்கின்றது. அதை அல்லாஹுடைய தூதர் ஒரு நபித்தோழத்திலே கொடுத்து வைத்திருக்கின்றார், சரிங்களா, என்ற செய்தி உமர் அவர்களுக்கு வருகின்றது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபியை ரொம்ப நட்பாக பழகின்றார்கள், ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறாங்க. ஹுதைஃபா ரொம்ப ரொம்ப நட்பாக பழகின்றார்கள். இப்போ ஹுதைஃபாக்கே ஆச்சரியம், இன்னும் உமர் ரொம்ப நெருக்கமாக பழகிறாரு. சரி, என்ன விஷயம்? கொஞ்ச நாள் போச்சு, சொல்லும் போதே ரொம்ப கவலையாக இருக்கு. ஒரு நாள் உமர் அவர்கள் கேட்டார்கள், ஹுதைஃபா எனக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லணும். என்ன சொல்லணும்? அந்த முனாஃபிக்குடைய பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கின்றதா? யார் கேட்கிறா? யார் கேட்கிறா? அமீருல் முஃமினீன். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயினால் அல்லாஹ் பேசுகின்றான் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு நபித்தோழர் சொன்னார்கள், என்னுடைய பெயர் இருக்கின்றதா? கேட்ட உடனே ஹுதைஃபா அப்படியே அறிந்து போயிட்டார். என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த உமர் அவர்கள் பயந்தார்கள், நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன். ஆனால் இன்று நாம் பகிரங்கமான முனாஃபிக்காக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் நான் தான் சொர்க்கவாசி, நான் நிச்சயமாக சொர்க்கம் சென்று விடுவேன். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் நயவஞ்சகத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஈமான் பலவீனம் அடையும் போது நம்மிடம் வரக்கூடிய பெரிய ஒரு ஆபத்து இந்த நயவஞ்சகத்தன்மை. அல்லாஹ் ஒருத்தர் ரொம்ப எச்சரித்தாங்க. இந்த முனாஃபிக்குடைய தன்மையை நபிகள் நாயகம் அதிகமாக எச்சரித்தார்கள். குர்ஆனில் அதிகமாக வசனங்கள் இந்த நிஃபாக் நயவஞ்சக தன்மத்தை குறித்து எச்சரித்துக் கொண்டு இருக்கின்றது. காரணம் என்னென்னு சொன்னால்,
அவளை பார்ப்பதற்கு நயவஞ்சகன் என்ற எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. பார்ப்பதற்கு எந்த விதமான ஒரு வெளிரங்கமான அடையாளம் இருக்காதாகவே உமர் அவர்கள் பயந்தார்கள், என்னுடைய பெயர் அதில் இருக்கின்றதா சொல்லுங்கள் என்பதாக. ஆனால் நாம் இந்த விஷயத்தை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இறையச்சத்தோடு இருக்கின்றோமா, நயவஞ்சகத்தோடு இருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம் முன்னால் நடக்கக்கூடிய தவறுகளை நாம் தடுத்து நிறுத்த முடியாமல் இருப்பது மட்டுமல்லாமல் அந்த தவறில் நாமே ஈடுபடுகின்றோம். இதற்குண்டான ஒரு எடுத்துக்காட்டு ஈமான் பலவீனமாகி இத்து போய் ஈமான் போயிடுச்சு என்பதற்குண்டான பகிரங்கமான ஒரு வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், ஒரு தவறுகளை தடுத்து நிறுத்த முடியாமல் அந்த தவறுகளில் நாமே ஈடுபடுவது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு தீமையை கண்டால் அதை தன் கையினால் தடுத்து நிறுத்துவார். முடியவில்லை என்று சொன்னால் நாவினால் தடுப்பார். அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் இறுதியாக மனதினால் அதை வெறுத்து ஒதுங்குவார். இதுதான் ஈமானுடைய கடைசி ஸ்டேஜ் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கின்றோம்? அந்த தீமையின் மீது கடுகளவு வெறுப்பு இல்லாமல் அந்த தீமையிலே நாமே என்ன செய்கின்றோம்? பங்கு கொள்கின்றோம். அந்த தீமையில் நாமே ஈடுபடுகின்றோம். அந்த தீமையை நாமே செய்கின்றோம் என்று சொன்னால் சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு ஒரு வீக்னஸ், பலவீனமாக இருக்கின்றது, எந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் இத்து போய் இருக்கின்றதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குனே இஸ்லாமிய சகோதரரே, ஈமான் மட்டும்தான் மறுமை நாளில் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஈமான் மட்டும்தான் நாளைக்கு மறுமை நாளில் நம்முடைய நன்மை தட்டுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, அந்த இறை நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் நம்மிடம் சுத்தமாக இல்லை என்பதுதான் கவலைக்குரிய செய்தி. ஆக அந்த ஈமான் நமக்கு பலவீனம் அடையும் போது நற்செயலில் நமக்கு ஆர்வம் இல்லாமல் சென்றுவிடும். எனவே தான் அல்லாஹு தாலா சொல்லித் தருகின்றான். குர்ஆனுடைய 10வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், எவர்கள் நம்பிக்கை கொண்டு, அதாவது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் கொண்ட இறை நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை நேர்வழியிலே செலுத்துவார். அப்போ ஈமான் நமக்கு இருந்தால் அல்லாஹு தஆலா நம்மை நேர்வழியிலே செலுத்துவார். ஈமான் நமக்கு இருந்தால் ஒரு பாவம் செய்யும் போது நமக்கு அல்லாஹு தஆலா உள்ளத்திலே போடுவான், இது தவறு, நீ தௌபா செய், அல்லாஹ் மன்னிப்பு கேள். இல்லாமன் தாப வாமன வாமின் அமலன் சாலிகன், உடனடியாக அவர் தௌபா செய்வார், அதற்கு பகரமாக நன்மை செய்து கொண்டே இருப்பார். ஒரு சின்ன பாவம் செஞ்சாரு, அதற்கு பகரமாக என்ன செய்வார்? அவர் தொடர்ந்து நன்மை செஞ்சு கொண்டே இருப்பார். ஒரு நபி தோழர் பிலால் ரலியல்லாஹு அவர்களை திட்டிவிட்டார். என்ன சொல்லிட்டாரு? கருப்பரின் மகனே என்று சொல்லிவிட்டார். தான் இந்த அதிகமான இந்த வார்த்தை தான் சொன்னார், கருப்பரின் மகனேன்னு சொல்லிவிட்டார். இது பிலால் ரலியல்லாஹு உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியது. என்ன பண்ணாங்க? திருப்பி நீ வெள்ளையரின் மகனே என்பதை திட்டவில்லை, எதுவும் சொல்ல, நேராக சொல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. யாரை சொல்லலாம்? அவர் சொல்லிட்டாரு, எனக்கு மனசே கேட்கல, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, நீங்கள் அவரை கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள், இப்படிலாம் பேச நான் சொல்லுங்க தான் சொன்னது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு பிலாலோட சிறப்பை சொல்கிறாங்க. நீங்கள் திட்டிங்க கேட்குற எடுத்தோன்னே அவனோட சிறப்பை சொல்கிறாங்க. பிலால் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி இஸ்லாம் ஈமானுக்காக வேண்டி பெரும் பெரும் கல் வைக்கப்பட்டாலும் கூட அவன் முதுகு போய் பாருங்கள், முதுகில் அப்படியே எலும்பெலுமாக தெரியும், அந்தளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு விட்டாங்க. இப்படி அணுகுமுறை பாருங்கள். ஏங்க திட்டினீங்க அவரை, அப்படி மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல. பிலால் அவனோட சிறப்பை சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையாளர், ஈமான் உள்ளவர் சொன்னார். நேரம் சாபி ஓடி போய் பிலாலுடைய காலை பிடிச்சி கழுத்தில் வச்சு மிதிங்க என்ன என்று சொன்னால், உங்களுக்கு சிறப்பை தெரியாமல் உங்களே திட்டிவிட்டேன். ஒரு விஷயம் பாருங்கள், சின்ன தப்பு செஞ்சாரா இல்லையா? பிலாலை பார்க்கும் போதெல்லாம் செய்யுதுனா யா பிலால், என்னோட தலைவரை பிலால் என்பதாக அவர் அழைப்பார். கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பார், தோளில் கைப்பட்டு பேசுவார். ஏன்னு சொன்னால் இந்த திட்டிய வார்த்தை அதற்கு பகரமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஒரு மனுஷனுக்கு இப்படின்னு சொன்னால் நான் அல்லாஹ்விடம் எவ்வளோ மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். ஆக தவறு செய்வது இயற்கை தான்.
குல்லு பனி ஆதம ஹத்தாவும், தவறு செய்வது ஆதமுடைய மக்களுடைய ஒரு பண்பு. ஹைரு ஹத்தாவும் அத்தவாவும், அவர்கள் சிறந்தவர்கள் சொன்னால் தௌபா செய்யக்கூடியவர். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்கள் பாவத்தை நினச்சி கண்ணு ஒரு துளி தண்ணி வரட்டோங்க, உங்கள் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், அழுவுங்க, உங்கள் பாவத்தை நினச்சி அழுவுங்க, தனிமையில் அழுவுங்க, இரவில் அழுவுங்க, கஹஜத்தில் அழுவுங்க, உங்கள் பாவத்துக்காக அல்லாஹ் மன்னிப்பு கேளுங்க. ஆக நாம் எத்துணை பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹு தாலா மன்னிப்பதற்கு தயார். தினந்தோறும் தம்முடைய கரங்களை அல்லாஹ் விரித்து வைத்து உங்கள் பாவம் மன்னிப்பிக்கக்கூடிய மக்கள் யார், வாருங்கள் மன்னிக்கின்ற என்பதாக அல்லாஹு தாலா அழைப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யௌமல் கியாமா, மறுமை நாள் வரை அல்லாஹ் அப்படி அழைக்கின்றார், நாம் தயாராகிறோம். ஆக ஒரு பாவம் செய்யும் போது நமக்கு ஈமான் இருந்தால் அந்த ஈமான் நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும், ஒரு சிக்னல் கொடுக்கும், நீ பாவம் செய்கிற, தப்பு செய்கிற, தப்பாக பேசிட்ட அப்படி சொல்லும்போது உடனே அவன் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த மனிதத்தில் மன்னிப்பு கேட்பான், அல்லாஹ்வுடன் தௌபா செய்வான். இப்படி யார் சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு நற்செயல் புரிந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர் வழியில் செலுத்துவான். அப்போ பாருங்கள், ஒரு தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்கல, அல்லாஹ்வுடன் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பலவீனமாகின்றது. அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களை நேர்வழி காட்ட மாட்டான். நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டினேன், நேர்வழியின் பக்கம் நாம் ஆசைப்பட்டு வந்தால்தான் அல்லாஹ் வழி காட்டுவான். அல்லாஹ்வா சூஸ் பண்ணி நேர்வழியில் போய் என்பதாக சொல்ல மாட்டான். மேலும் இன்று பார்க்கின்றோம், நம்முடைய ஈமானும் நற்செயலும் குறைந்து கொண்டே வருகின்றது, பலவீனப்பட்டு கொண்டே வருகின்றது. ஆகவே இதுவரை நாம் பார்த்தது எந்தெந்த செயல் நம்முடைய ஈமானை பலவீனமாக்கும் என்பதை பல விஷயங்கள் சுருக்கமாக நாம் சில விஷயங்களை நாம் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியாக நம்முடைய ஈமானை பலப்படுத்த வழி என்ன, நான்கு விஷயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். முதலாவது வழி என்னவென்று சொன்னால், குர்ஆனின் பக்கம் திரும்ப வேண்டும். ஈமானை பலப்படுத்த ஒரே வழி குர்ஆனின் பக்கம் நாம் திரும்புவது. ஏனென்று சொன்னால், நான் ஓதி காட்ட வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அல்லாஹுடைய வசங்களின் மூலமாக, அல்லாஹுடைய அத்தாட்சிகளின் மூலமாக குர்ஆன் ஓதப்படும் போது உங்கள் ஈமான் அதிகரிக்கும், உள்ளம் நடுங்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஈமான் அதிகரிக்க ஒரே வழி என்னவென்று சொன்னால் குர்ஆனின் பக்கம் திரும்புவது. வெறுமனே குர்ஆனை ஓதினால், குர்ஆனை மனப்பாடம் செய்தால், குர்ஆனை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டா, குர்ஆன் நெஞ்சோடு அணைச்சி வச்சுக்கிட்டா நமக்கு ஈமான் அதிகரித்து விடுமா? ஒருபோதும் ஈமான் அதிகரிக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி இரும்புக்கு துருபிடிக்கின்றதோ அதே போன்று உங்களுடைய உள்ளத்துக்கும் துருபிடிக்கின்றது. அப்போ சஹாபா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இரும்பை எப்படி சரி பண்ணி துருவை நீக்கணும் எங்களுக்கு தெரியும், நாங்கள் மண்ணெண்ணை ஊற்றி அதை ஊற்றி துருவை என்ன செய்வோம், நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். உள்ளத்துள்ள துருவை, உள்ளத்துள்ள இந்த துருவை எப்படி நீக்குவது? அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், குர்ஆனை பொருளறிந்து ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை பொருளறிந்து ஓதுங்கள். ரெண்டு விஷயம் சொன்னாங்க. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு இந்த விஷயம் சொல்ல வரேன். குர்ஆனை நாம் பொருளறிந்து ஓதுவதன் மூலமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய உள்ளத்தில் துரு என்ன செய்யும், நீங்கிவிடும். ஆக நாம் குர்ஆனை ஓதுகின்றோம், நமக்கு எந்த விதமான அச்சம் வரவில்லை, உள்ளத்தில் நடுக்கம் ஏற்படவில்லை, ஈமான் அதிகமாகவில்லை என்று சொன்னால் என்ன பிரச்சனை? குர்ஆனை நாம் எப்படி அணுக வேண்டுமோ அந்த முறையில் நாம் அணுகவில்லை. வெறும் சம்பிரதாயமாக, வெறும் பெயரளவில் ஓதுவதால் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது, எந்த விதமான ஈமானும் அதிகரிக்காது. ஆக குர்ஆனை வெறுமனே ஓதுவதால், வெறுமனே மொழிவதால், வெறுமனே சொல்லுவதால் எந்த விதமான மாற்றமும் வராது. அப்போ குர்ஆனை பொருளறிந்து ஓதுவதால் உணர்ந்து, எப்போ அல்லாஹ்வுடைய அச்சம் வரும்? அல்லாஹ் சொன்னான் இல்லையா, உள்ள நடுங்குமே, என்னுடைய வசனம் ஓதிப்பட்டால் உங்கள் உள்ள நடுங்கணும் அப்படின்னு சொன்னானே. எப்போ நடுங்கும்? என்ன அல்லாஹ் சொல்கிறோன்னா நமக்கு புரியணுமா இல்லையா? ஆக மறுமையை குறித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் அதிகமாக கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள், திடீர் என்பதாக அழத் துவங்கி விட்டார்கள். திடீர்னு அழுகுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதும்போது. அப்போ கேட்குறாங்க, யாரை சொல்ல ஏன் அழுவுறீங்க சஹாபாக்கள் கேட்குறாங்க. சொன்னாங்க, சூரத்துல் ஹூதும் அந்த சூராவுடைய சகோதரிகளும் என் தலையை நரைக்க செய்து விட்டது. அந்த சூரா ஹூதுடைய சகோதரிகளும் ஓதுவதன் மூலமாக எனக்கு அழுகை வருகின்றதாக சொன்னார்கள். சூரா ஹூதுடைய சகோதரி என்று சொன்னால்
சூரத்துல் வாக்கியா, சூரா நபா, சூரா தக்வீர் போன்ற சூறாக்கள். இதை ஓதுவதன் மூலமாக எனக்கு அழுகை வருகின்றது என்பதாக சொன்னார். மேலும் சொன்னார்கள், நீங்கள் மறுமையை கண்ணால் பார்க்க வேண்டுமா, நீங்கள் விஷுவலாக மறுமையை பார்க்கணுமா? நபிகள் நாயகம் 3 சூறா சொன்னாங்க. இந்த 3 சூறாவை நீங்கள் ஓதுங்கன்னா வெறுமனே ஓதுறது இல்லை, அந்த 3 சூறா நீங்கள் விளங்குங்க, உங்கள் கண்ணுக்கு கூட விஷுவலாக மறுமை தெரியும். என்னென்ன சூறா? சூரத்துல் இன்ஃபிதார், சூரத்துல் தக்வீர், சூரத்துல் இன்ஷிகா. இந்த 3 சூறாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளறிந்து பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு முன்னால் மறுமை தெரியும் என்பதாக சொன்னார். ஆக இப்படிப்பட்ட வசனங்கள் நாம் விளங்கி ஓதும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரும். உள்ளம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் சொல்வதை போன்று நம்முடைய உள்ளம் நடுங்கும், நம்முடைய கண்கள் கண்ணீர் வரும், நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அப்போ சஹாபாக்கள் குரானை அந்த அளவிலே அணுகினார்கள், அந்த அளவிலே குரானை விளங்கி கொண்டார்கள், குரானை புரிந்தார்கள். குரானை புரிந்து கொள்வதற்காக வேண்டி பல நாட்கள், பல மாதங்கள் சிரமங்களை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை சந்தித்த விளக்கம் சொல்லுங்கள், புரியவிங்க என்பதாக சொன்னார்கள். ஒரு வசனம் புரியாமல், ஒரு வசனம் நம்முடைய மண்டையில் ஏற்றிக்கொள்ளாமல், ஒரு வசனத்தை குறித்து தெளிவான ஒரு நாலேஜ் வராமல் சஹாபாக்கள் அடுத்த வசனத்துக்கே போக மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? இந்த குரான் வசனம் போதுனா ஈமான் அதிகரிக்க சொல்கிறாங்க. நமக்கு ஏன் அதிகரிக்கலை? நம்முடைய உள்ளம் ஏன் நடுங்கவில்லை? சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள், அதற்காக புரிந்தார்கள், அந்த வசனத்தை புரிந்தார்கள். எப்போ நம்முடைய உள்ள நடுங்கும்? அதுதான் சொன்னேன். அந்த 3 சூறா சொன்னேன் இல்லையா? அந்த 3 சூறாவை நீங்கள் வீட்டில் சென்று பொருளறிந்து தஃப்சீரோடு படியுங்கள். அந்த சூறாவை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள். அந்த சூறாவுடைய சத்தம் காதில் கேட்கும் போதெல்லாம் உங்கள் உள்ளம் நடுங்கும். உண்மையில நேச்சுரல், ஆட்டுக்கருத்தில் வெறும் பேச்சுக்காக சொல்லவில்லை, உண்மையிலே சொல்லுங்கள். மறுமை குறித்த வசனங்கள் படிக்கும்போது, அந்த வசனங்கள் கேட்கும்போது உள்ளம் அப்படியே நடுங்கும். மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை சில வசனங்கள் ஓதினார்கள். அந்த வசனங்கள் ஓதும்போது தேம்பி 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 அழுதார்கள். சூரா நஜ்முடைய 59 62 வசனங்கள் ஓதினார்கள். தேம்பி தேம்பி அழுதார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்ல எதுக்கு நீங்கள் அழுவுறீங்க? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை பயந்து அழுகின்றார்களோ அவர் நரகத்தில் நுழைய மாட்டார். அப்போ அல்லாஹ்வை பயந்து அழுதா நம்ம நரகத்தில் நுழைய மாட்டோம். அப்போ அல்லாஹ்வை பயந்து எப்போ அழுவ முடியும்? நடிப்பாக அழுவ முடியுமா? ஒரு அழுகை எப்போ வருங்க? நடிப்பாக அழுவ முடியுமா? எப்போது நாம் உணர்கின்றோமோ, சிந்திக்கின்றோமோ, உள்ளத்தில் பதிவு செய்கின்றோமோ அப்போது நமக்கு அழுகை வரும். அப்படி யார் அழுகின்றார்களோ அந்த கண்ணை நரக நெருப்பு தீண்டாது, மேலும் அவர் நரகத்துக்குள் நுழைய மாட்டார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளை, குரானை சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நேசித்தார்கள், அந்த அளவுக்கு பின்பற்றினார்கள். நமக்கு ஏங்க அழுக வரல? இந்த வசனம் போது நமக்கு ஏன் அழுக வரல? குரானில் சில வசனம் இருக்குது, அந்த வசனம் எனக்கு செல்ஃபாக எனக்கு எப்போ கேட்டாலும் அழுக வந்துடும். அது நான் ஓதுனாலும் அழுக வரும், யாருன்னா ஓது கேட்டாலும் அழுக வரும். அப்படி பல வசனங்கள் குரானில் இருந்து கொண்டிருக்கு. என்ன காரணம் சொன்னால், அந்த வசனத்துடைய மீனிங்கை ஆழமாக நான் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்கேன், என்னுடைய அறிவு கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்கேன். அதை கேட்கும் போதெல்லாம் அழுகை வரும். ஆக இதே போன்று நீங்கள் குரானை, இந்த சூழல் மறுமையுடைய வசனங்களை எல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக அழுகை வரும். உமர் அலி அவர்கள், அவளுக்கு முன்னால் குரானை ஓதப்பட்டார், அப்படியே ஸ்டக் ஆகிடுவாங்க, ஃபீஸ் ஆகிடுவாங்க. யார்? உமர் அலி அவர்கள். என்ன காரணம் சொன்னால், குரானுடைய வசனம் அவருடைய உள்ளத்தை அந்த அளவுக்கு ஆழமாக தாக்கி கொண்டிருந்தது. உண்மைதான். முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒரே வசனம் உமர் அவர்களை ஃபீஸ் ஆக்கியதா இல்லையா? இஸ்லாத்துக்கே அவரை புதுசாக வராது. இப்போ நம்ம இறை நம்பிக்கை தக்குவா பயப்படுறது வேற. முஸ்லீமே இல்லாமல் வரும்போது ஒரே வசனம், இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நான் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய வசனம் உமர் அவங்க ஃபீஸ் ஆகிச்சா இல்லையா? எந்த குரான் காட்டுங்க, இந்த குரானை காட்டுங்க, பார்க்கணும், படிக்கணும், என்னை கூட்டு போங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். எந்த முகம்மதை வெட்ட வந்தாரோ அந்த முகம்மதுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மாற்றம் ஏற்படுத்தியது குரான். அப்போ அதற்கு பின்பு, இஸ்லாத்துக்கு வந்த பின்பு, ஹலீஃபான பின்பு கூட உமர் அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். அவருக்கு முன்னால் குரான் வசனம் ஓதப்பட்டால் அப்படியே ஸ்டக் ஆகிடுவாங்க. கொஞ்சம் சஹாபாக்களை ஆசுவாசப்படுத்த வேண்டும், கலீஃபா அவர்களை கொஞ்சம் நார்மலைஸ் ஆகுங்க, கொஞ்சம் இதாகுங்க சொல்லி கொஞ்சம் லேட்டாக அவங்க நார்மல் ஆகுது. என்ன காரணம்னு சொன்னால், குரானுடைய
ஒவ்வொரு வார்த்தையும் உயிரோட்டமான முறையில் அவர்கள் அணுகினார்கள். அவர்கள் ஈமான் பலமாகியது. அவங்க பயந்தாங்க, நான் முனாஃபிக் ஆகிடணும்னு சொல்லிட்டு. சற்று யோசித்து பாருங்கள், நாம் எல்லாம் எந்த அளவுக்கு நாம் அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டும். ஆக முதலாவது நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய வழி, குர்ஆனை 4 வழிகளை அணுக வேண்டும். முதலாவது குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், தாய் அரபி மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, குர்ஆனுடைய விளக்கங்களை, மொழிபெயர்ப்புகளை படிக்க வேண்டும். தஃப்சீரு ஃபஸ்ட்டு படிக்கணும், குர்ஆனை ஓத தெரியணும். அதுக்கடுத்து தஃப்சீரு, அதுக்கடுத்து விளக்க உரைகளை படிக்க வேண்டும். மூன்றாவது, அதை செயல்முறைப்படுத்த வேண்டும். எதை படித்தோமோ அதை செயல்முறைப்படுத்த வேண்டும். 4, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும். இது 4 தான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய கட்டளை. இந்த 4 செஞ்சால் போதும். நாம் எங்கே இருக்கணும் இந்த 4ல் சொல்லுங்க பார்ப்போம்? 0ல் இருக்கும். இனி குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும், குர்ஆன் படி செயல்பட வேண்டும், ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும். எனக்கு வயசு 75 ஆகிடுச்சு. நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? குர்ஆனுடைய கடமைகளை, உரிமைகளை நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்குமா? இல்லை குர்ஆனை நாம் உதாசீனப்படுத்த பாவம் நமக்கு கிடைக்கும் என்பதை யோசித்து பார்க்கணும். ஆகவே ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரே வழி இந்த குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வது. இரண்டாவது, ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரே வழி நல்ல மக்களோடு நாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக, தோழமையோடு இருப்பது. நம்முடைய நட்பு யார்கிட்ட இருக்கணும்? நல்ல மக்களோடு. நல்ல மக்கள் அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறதில்லை, நல்ல பையன் சொல்கிறதில்லை. நல்ல ஃப்ரெண்டு யார்? அதுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன ஒரு ஸ்கேல் கொடுத்தாங்க. நல்ல ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லிட்டு, யார் நல்ல ஃப்ரெண்டு சொன்னால், நீங்கள் தப்பு செய்யும்போது, நீங்கள் தவறு செய்யும்போது உங்களை அவனை எச்சரிக்க வேண்டும். நீ செய்கிறது தப்புப்பா, நீ செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் நீ நரகத்துக்கு போவ, இப்படி செஞ்சால் அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இப்படி செஞ்சால் அல்லாஹ் அவனை கோவிப்பான். இப்படி யார் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எச்சரிக்கின்றார்களோ அவன் தான் உங்களுக்கு உற்ற நண்பன். சொல்லிவிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு எதிரி யார் தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு துணை போகக்கூடியவன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் சிகரெட் பிடிக்கிறான், நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் பிடிக்கிறான், நான் வாங்கி கொடுப்பேன். நான் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. என் ஃப்ரெண்டுங்க, அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் யார் அவனுக்கு? யார்? எதிரி என்பதாக அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார். ஆக இதுதான் ஸ்கேல். நீங்கள் செய்யக்கூடிய தவறு, ஒரு சும்மா தவறு உங்கள் ஃப்ரெண்டை சொல்லி பாருங்க, நான் இன்றைக்கி ஃபஜ்ரே தொழுவில் பாண்டு கொடுங்க, அவன் என்ன செய்வான்? விடுப்பா, பரவாயில்ல, நான் ஒரு வாரமாக தொழுவலை, நீ ஒரு நாள் தான் தொழுவில், பரவாயில்ல விடு. இப்படி சொன்னால் அவன் நமக்கு எதிரி. அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவன் தொழுகவில்லை என்று சொன்னாலும் நம்ம எச்சரிக்க வேண்டும். ஃபஜ்ர் தொழுவலியா, நீ ஷைத்தான் பிடியில் சிக்கி விட்டாய், உன் காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான், நீ அல்லாஹ்விடம் தௌபா கேள், இனி அப்படிப்பட்ட செயலை செய்யாதே, தொழுகவில்லை என்று சொன்னால் நான் பேசாதே என்பதாக எவன் உங்களை எச்சரிக்கின்றானோ அவன் உங்களுக்கு நண்பன் என்பதாக அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள். ஆக நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். யார் நல்ல நண்பர்களை தேர்வு செய்கின்றோமோ அந்த நண்பர்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் சொன்னால், நாளைக்கு மறுமை நாளில் வயோம யாலுல் லாலிம் அலா யதைஹி யகூலு யா லைதனி இத்தகதி மார் ரசூலி சபீலா. மறுமை நாளில் நரகத்துள்ள மக்கள் புலம்பலை அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய 25 அத்தியாயம் 27, 28, 29 ஆகிய வசனங்கள் பதிவு செய்கின்றான். மறுமை நாளில் அவர்கள் தம்முடைய கரங்களை கடித்துக் கொள்வார்கள், சொல்வார்கள், நான் இந்த இறை தூதருக்கு நண்பராக இருந்திருக்கக்கூடாதா? இந்த இறை தூதருடைய வழிமுறை நான் பின்பற்றி இருக்கக்கூடாதா? அந்தோ என்னுடைய கை சேதமே, நான் இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் நண்பராக வைத்திருந்தேனே. இவெல்லாம் யாரு? இவன் யார்? எனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டானே, இவனெல்லாம் நம்பி நான் போனேனே, இவன் என்னை காப்பாற்றுவான்னு நினைச்சேனே, இவன் வழிகேடு என்னை பலியாக்கி விட்டதே, நான் இவனுடைய அறிவுரை கேட்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்பதாகலாம் அவன் கை செய்தப்படுவான். சரி, கை செய்தப்படுறான், உடனே அல்லாஹ் சொல்யூஷன் கொடுத்து சரிப்பா மாற்றிடுவானா? எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே மாற்றக்கூடிய ஒரே வழி எங்கே? இங்கே தான். ஆகவே நம்முடைய நண்பர்களை நான் பார்க்கணும். ஆனால் இங்கே நம்ம எப்படி இருக்கோம், நம்ம நண்பர்கள் எப்படி இருக்கான்னு சொன்னால், இந்த மார்க்கத்தை பற்றி பேசினா, இஸ்லாத்தை பற்றி பேசினா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறது. எப்போ பார்த்தாலும் குர்ஆன் ஹதீஸ், எப்போ பார்த்தாலும் தொழு, நோம்பு வை, தர்மம் செய். அதெல்லாம் என்னங்க ஃப்ரெண்டு? ஒரு மூவிக்கு வரானா,
எங்கன்னா ஒரு விஷயத்தை கூட்டு போகிறாங்க என்ன, இப்படி நம்ம தான் கை செய்தப்படுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் ஓட்ட விழுந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய நண்பர்களை நாம் கவனித்து தேர்வு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கெட்ட நண்பன் நாம் தேர்வு செய்திருந்தால் அந்த கெட்ட நண்பன் நம்முடைய கரங்களை பிடித்து நம்ம எங்கே அழைத்து செல்வான்? நரகத்துக்கு அழைத்து செல்வான். மேலும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான பிதாத்துகள் உங்களை நரகத்துக்கு அழைத்து செல்லும் என்பதாக எச்சரித்தார்கள். ஆகவே ஒரு நல்ல நண்பனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு முஃமினை ஏற்படுத்திக் கொள்ளும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே ஏன் சொன்னால் அந்த முஃமின் பல உதாரணங்கள், நண்பன் உதாரணம், கஸ்தூரி மனத்தை போன்ற நம்பிக்கை சொல்லிக்கலாம் இல்லையா, பல உதாரணங்கள் இருக்கின்றாகவே நம்முடைய நல்ல நண்பன் மூலமாக நம்முடைய ஈமான் வலுப்பெறும். ஆகவே நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். மூன்றாவதாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இரும்புக்கு துருப்படிப்பது போன்று உள்ளத்துக்கும் துருப்படிக்கின்றது. அதில் ஒரு வழி என்னது? ஒரு வழி என்னது? குரானை பொருளிலிருந்து படிப்பது, துருவணிக்கூடியது. இது ரெண்டாவது பாயிண்ட். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரெண்டாவது உங்களுடைய இதயத்தில் உள்ள துருவை நீக்கக்கூடிய மருந்து மரணத்தை அதிகமாக நினைப்பது. இன்னைக்கு மௌத்தை பற்றி பயம் நமக்கு சுத்தமாக இல்லை. ஒரு மௌத்துக்கு போனால் அதுக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் இருந்தாரா, அவருக்கு என்ன கேன்சரா, இறந்துட்டாரா, இன்னால என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சு வந்துடும். நபிகள் நாயகம் மரணத்தை மரணத்தில் கலந்து கொள்ள சொன்னதும், ஜனாசாவில் கலந்து கொள்ள சொன்னதும், நோயாளியை சந்திக்க சென்றதும், கபரிலே அடக்கப்படும் போது கூட இருக்க சொன்னதும் அவங்க சப்போர்ட்டுக்காகவே இல்லை. அதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். நீ ஒரு நாள் இப்படி இந்த படுக்கையிலே கடப்பாய், நீ இந்த மன்னரைக்குள் அடக்கப்படுவாய், உனக்கு பள்ளியில் தொழுக வைக்கப்படும், நீ உன்னை மாற்றிக்கொள். ஒவ்வொரு இறை நம்பிக்கையும் தன்னை மாற்றிக்கொள்வதற்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளி சந்திங்க, மௌத்தில் கலந்துக்குங்க, ஜனாசா அடக்குங்க, ஜனாசா தூக்கிட்டு போங்க, ஜனாசா தொழுவுங்க, ஜனாசா அடக்கம் பண்ணும்போது கூட இருங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிராத்துடைய நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். வெறும் நன்மைக்காக இல்லை, மாறாக தன்னை தானே அந்த இடத்தில் வைத்து பரிசோதிப்பதற்காக. நாம் மரணம் அடைந்தே தீர்வோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கின்றது. ஆனால் நாம் எப்படி மரணம் அடைய போகின்றோம்? நமக்கு மௌத் எப்படி வரணும்? அல்லாஹ் சொல்கின்றான், வலா தமூதுன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக இல்லாமல் நீங்கள் மரணம் அடைய வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் மௌத்து வரும் தெரியும். உங்கள் மௌத்து எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீமாக மௌத்து வர வேண்டும். முஸ்லீமாக மௌத்து வர வேண்டும் என்று சொன்னால் மௌத்து வந்து கல்யாண பத்திரிகை மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடித்து கொடுக்கறது இல்லை இல்லையா? மௌத்து எப்போ வரும் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்கள் எப்போதும் முஸ்லீமாக இருங்கள். ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள், முஸ்லீம்களாகலாம் நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதாக இறை நம்பிக்கையாளருக்கு யா ஐயோல்லதின ஆமனு என்பதாக அழைத்து அல்லாஹ் தஆலா அறிவுரை சொல்கின்றார். ஆகவே நாம் முஸ்லீமாக மரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மறுமையுடைய எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தால் நமக்கு முஸ்லீமாக மரணம் அடைய வாய்ப்பு கிடைக்கும். மறுமையில் கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கும்போது நம்ம எப்படி மௌத்தா போவோம்? மூமினா மௌத்தா போவோம். அந்த எண்ணம் எல்லாம் எதுவும் இல்லாமல், எனக்கு ஒன்று சொன்னால் அப்போலோ கொண்டு சேருங்க, எனக்கு ஒன்று சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேருங்க, அந்த டாக்டரை பார்க்க சொல்லுங்கள், அவர்கிட்ட இந்த ரிப்போர்ட்லாம் தெரியும்னு சொன்னால் எத்தனை டாக்டர்கள் பார்த்தாலும் சரி அல்லாஹ் ஒரே டாக்டர் உங்களை முடிச்சிடும். அப்போது மன்னிப்பு கேட்டு அழுது கதறி உங்கள் பேரில் 40ஆம் பார்த்தியா, வருஷம் பார்த்தியா, 6ஆம் மாதம் பார்த்தியா, ஓதி விருந்து சாப்பிட்டு எந்த பயனும் இல்லை, நீங்கள் மாறாதவரை. ஆகவே முஸ்லீமாக மரணிங்கள். வலா தம்முத்துன்னு அல்லாஹ் எச்சரிக்கின்றது, அல்லாஹ்வுடைய உத்தரவு. வலா தம்முத்துன்னு நீங்கள் மௌத்தாக வேண்டாம், இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களாக இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் இருந்து விடாதீர்கள் என்பது அல்லாஹ் சொல்கிறான். கடைசியாக நான்காவதாக நம்மை நாமே தஸ்கியா, சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். ஒவ்வொரு மனிதனும் அந்த நாளை தினத்துக்காக மறுமைக்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றான். நீங்கள் நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? நம்ம பிள்ளைய படிக்க வைக்க போகிறோமா, நம்ம பிள்ளைய எங்கே கொண்டு சேர்க்க போகிறோம், நம்ம பிள்ளை எந்த காலேஜில் படிக்க போகுது, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, அதை பற்றிலாம் யோசிக்கணும். ஒரு பெற்றோர் யோசிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், முதலிலே கூ அன்ஃபுஸக்கும், உங்களை யோசிங்க. நீங்கள் நாளைக்கு மறுமை நாளில் எங்கே போக போகிறீங்க? ரெண்டு அல்லாஹ்வோட பார்வையில் 2 மனிதர்கள் தான். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை ஜாதி ஜமாத்லாம் இருக்குது? அல்லாஹ்வோட பேர் 2 பேர் தான். ஒன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோ, அல்லாஹ்வை மறுத்தோம். நம்ம எதில் போய் சேரப்போம்?
அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட லிஸ்ட்டில் இப்போ இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன செயல் அல்லாஹ் கோபம் வந்தால் டக்குன்னு அல்ல இதில் போட்டுருவாங்க, அல்லாஹ்வை மருத்துவ விஷயத்தில் போட்டுவிடுவாங்க. ஆகவே நாளைக்கு மறுமை நாளுக்காக என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய 59 18 சொல்கிறான், மறுமைக்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதை யோசியுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்பதை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை கொண்டு நம்முடைய ஈமான் எக்ஸ்பைரி ஆகாமல் ஒவ்வொரு நாளும் ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு வழி, அல்லாஹ்விடம் நாம் மன்றாட வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு நன்மை செய்திருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், பாவம் செய்திருந்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். பெருமை கொள்ளாது, தலைகணம் கொள்ளாது. பரவாயில்ல, நீங்கள் 5 வேளை தொழுதுட்டேங்க, ஒன்றும் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி தொழுக போனியா, நானே 5 வேளை தொழுது தெரியுமா, இதல்ல. அந்த 5 வேளை தொழுகைகளில் எத்தனை தவறுகள் இருந்தது, இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். இதன் மூலமாக சுய பரிசோதனை செய்வதன் மூலமாக நம்முடைய ஈமான் பலப்படுத்தும். ஆக இறுதியாக கடைசியாக நான் சொன்ன 4 விஷயங்களை வரிசைப்படுத்துகின்றேன். முதலாவது, குர்ஆனை சரியான முறையில் அணுவதன் மூலமாக நம்முடைய ஈமான் வலுப்பெறும். இரண்டாவது, நல்ல மக்களோடு தோழமை கொள்வதன் மூலமாக நம்முடைய ஈமான் வலுப்பெறும். மூன்றாவதாக, மரணத்தை அதிகமாக நினைவு கூறுவதன் மூலமாக நம்முடைய ஈமான் வலுப்பெறும். நாலாவதாக, நம்முடைய வாழ்க்கையை தினந்தோறும் சுய பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாக நம்முடைய ஈமான் வலுப்பெறும். அப்படிப்பட்ட ஈமான் வலுப்பெற்ற கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரும் சேர்த்தருள்வானாக. நம்முடைய ஈமானை தினந்தோறும் பரிசோதிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஷைத்தானுடைய தீய சகவாசத்தை விட்டும் தீய நட்புகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் மன்னித்து நாளைக்கு மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.